இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
சசிங்கிறவங்க சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. எங்கள் வீட்டில் எனக்கு 4 வருஷமாக வரன் பார்த்தாங்க, அமையவே இல்லை. நான் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். இந்த டிவி ஊழியத்துக்கு நம்பிக்கையுடைய சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சிக்கு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தேன். கர்த்தர் நல்ல என் ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குற ஒரு நல்ல பையனை கொடுத்தாரு. இப்போ எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து கூறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புரோகிராம் வெளிவருவதற்கு உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கையும் தான் இந்த புரோகிராம் வெளிவர செய்கிறது. கொடுத்த ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஐயோ நான் எதுவுமே அனுப்பலையே அப்படின்னு சொல்கிறவங்க இனி இந்த ஊழியத்துக்கு அனுப்பலாம். நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். ஏன்னா இது சுவிசேஷ ஊழியம், ஒரு சபை ஊழியம் கிடையாது. நிறைய பேர் ஃபோனில் கேட்குறாங்க உங்கள் சபை எங்கே இருக்குன்னு. நாங்கள் ஒரு இடம் பிடிச்சி மதுரை கீழவாசல் பகுதியில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. டிவி ஊழியம், மேகசின் ஊழியம் மற்றும் நம்பிக்கை டிவியில், ஜாய் டிவியில், யூடியூப்பில் மற்றும் பாடல் ஊழியம், இப்படி அநேக ஊழியங்களை சுவிசேஷத்து மூலம் செய்கிறோம். எல்லாம் விசுவாசத்தில் தான். அநேகர் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. கர்த்தர் ஒத்தாசை உங்களுக்கு அனுப்புவார். இந்த உங்களை மாதிரி இரக்கங்கொண்ட தேவ ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவங்க தான், ஆண்டவரை நேசிக்கிறவங்க, சுவிசேஷ ஊழியத்தை நேசிக்கிறவங்க தான் இது காணிக்கை அனுப்புவாங்க இல்லையா? அந்த காணிக்கையினாலும் அந்த வல்லமையுள்ள அந்த ஜெபத்தினாலும் தான் இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது என்பதை உங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு நான் தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் தேவநாள் எல்லாம் கூட பத்திரிக்கை நாங்கள் வெளியிடுகிறோம். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகுந்த புரோஜனமாக இருக்கும். நிறைய பேர் அதில் உள்ள சாட்சிகளை பார்த்துட்டு தான் ஆச்சரியப்படுறாங்க. உங்களே அதில் சாட்சி எழுதும்படி கர்த்தர் உதவி செய்வார். அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் தேவநாளெல்லாம் குடும்பத்திற்குள்ள சாட்சி போடுவேன், என்னால் முடிஞ்ச காணிக்கை அனுப்புவேன்னு சொன்னேன், ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு செய்தார் அப்படிலாம் சொல்கிறாங்க. எல்லாம் ஆண்டவருக்கு மகிமையாகத்தான் இது நடக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஒரு நிமிஷமாவது ஜெபிக்க மறக்காதிருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் டெய்லி ஜெபிக்கிறோம். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு அதுக்கேற்ற பலனை தருவாராக. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுவோம். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா, ராக அதிகா பாபா லாபரவோ. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவில் வாய்க்காமலே போவதாக. அல்லேலூயா, ராக லாபரவோ நீகா லாபரவோ சே. அல்லேலூயா, கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்துக்கிட்டீங்க. திருப்பி இந்த கிருமி உருவாகக்கூடாது கீமோ கொடுக்குறீங்க. கர்த்தாவே மனம் இருங்க. இப்போ ரேடியேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது திரும்ப வராதபடி ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிற அவங்க ஜெபத்தின் சத்தத்தை கேட்டே இனி துஷ்டன் வாழ்க்கையில் கடந்து வருவதில்லை. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்வதற்கா நன்றி. அந்த கிருமிகள் முற்றிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அழிக்கப்பட்டு போவதாக. அல்லேலூயா, ரக தேகா பாபா லாபாரா. ஒரே ஆவிக்குரிய போராட்டம், சிந்தனை போராட்டம், சிந்தனைகளை ஒரே போர்க்களமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமம் இந்த சிந்தனை போராட்டத்தை நீக்கி போடுவதாக. கிறிஸ்துவின் சிந்தனை அப்படிப்பட்டவர்களுக்கு உண்டாவதாக. ஆவின் சிந்தனையாகிய ஜீவனு சமாதானமுள்ள சிந்தனை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால. அல்லேலூயா, ரக அதிகபி அந்தலலபரவா ஓ ரக அதிகபபலபரவோ ரிகே சபதிகபபலபரவா. அல்லேலூயா, அல்லேலூயா, ரக அதிகபப. நான் ஒரு ஹேண்டில் கப்பாக இருக்கேன், எனக்கு யாரும் உதவி இல்லை, யார் இறக்கப்பட்டவங்க ஏதாவது செஞ்சாத்தே அப்படின்னு செபித்து கொண்டு இருக்கிற அருமையான உடல் ஊனமுற்றோருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பலப்படுத்துவேன். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை விடுவிப்பேன், நீங்கள் என்னை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ராகா லீகாலாபா. என் மேலே உள்ள சாவை எப்போது போகுன்னு ஜெபிக்கிறீங்க. அல்லேலூயா. தலைமுறை சாபத்தை கர்த்தர் சாபத்தின் கூற முறிக்கிறார். கலாத்தியர் 3:13, ரோமர் 8:2 வெளிப்படுத்த விசேஷம் 22:3 சாபக்கட்டுகள் உடைவதாக. ஆவியானவர் இறங்குவராக. உடைய அற்புத கரம் தொடுவதாக. அல்லேலூயா. தேவ பல நிலைடுவதற்கா நன்றி. அல்லேலூயா, ராக அதிகாலாபாரே. அல்லேலூயா. வீட்டில் வச்ச பொருட்கள் அடிக்கடி காணாமல் போன கழுதையை தேடி கண்டுபிடிக்க செய்த தேவன். ஆமென் ஆண்டவரே. வெள்ளி காசு கிடைக்க செய்து போல காணாமல் போன பொருள் கிடைக்கிறது.
அலையலோயா 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 ரக அதிக பபலபரவோ. ஓ, கெட்ட சொப்பனமாக வருதுன்னு பார்த்துக்கிட்டீங்க. கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தருகிறார். அலையலோயா அலையலோயா அலையலோயா. யோசேப்புக்கு சொப்பனம் கிடைத்தது போல சொப்பனம் ஆண்டவரே ஒரு ஆமென் கர்த்தருடைய சொப்பனமாக இருப்பதாக ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாளையோட செய்தியுடைய தலைப்பு, நீர் என்னை காண்கிற தேவன். இங்கே ஆகார் பேர் வைக்கிற ஆண்டவருக்கு ஒரு பேரு. ஆண்டவருடைய நாமங்கள் பல ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கு. இவ ஒரு பேர் வைக்கிற ஆண்டவருக்கு என்ன பேர் வைக்கிறா? நீர் என்னை காண்கிற தேவன். ஏன்னா ஆண்டவர் நம்ம நிலைமையை பார்க்கிறார். கடந்த காலத்தை பார்க்கிறார், எதிர்காலத்தை பார்க்கிறார், இறந்த காலத்தை பார்க்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். காலங்கள் அறிந்த தேவன். நம்ம கடந்து வருகிற பாதை அவர் அறிந்தவராய் தெரிந்தவராக இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு கண் இல்லையா? ஏன் ஜெபம் மட்டும் புறக்கணிக்கப்படுகிறது? ஏன் ஆண்டவர் ஏன் ஜெபத்தை மட்டும் கேட்க மாட்டேங்கிறாருன்னு அநேகருடைய கேள்வி இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி பேசுகிறத ஆண்டவர் கவனிக்கிறார். உங்கள் நாவில் சொல் பிறகு முந்தைய நீங்கள் என்ன பேச போயிருக்குன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நமக்கே தெரியாது என்ன பேசுவோம்னு. சில பேர் சொல்லுவாங்க, என்ன ஏரியாமலே அப்படி பேசிட்டே, ஏன் இப்படி பேசுனேன்னு தெரியல. பார்த்தீங்களா? அவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்ன பேச போகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என்ன அடுத்து நம்ம செய்ய போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். நம்ம அவர் உள்ளங்கையில் வரைந்தவராக இருக்கிறார். நம் நினைவாகவே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னுடைய தாசனாக இருக்கிறார், நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்ராமே உன்னை எப்படி நான் கைவிடுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நம்மளை விட்டால் வேறு வழி இல்லை, தெரியுமா? நமக்கு அவரை விட்டால் வழி இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை தான் அவர் நம்பி இருக்காரு. என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியும், என் வார்த்தையின்படி நடக்கும், என்னை விசுவாசிக்கும், என்னை நம்பும், எனக்காக எதையாவது செய்யணும் அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறத விட பல ஆயிரம் மடங்கு ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நான் உங்களை பெற்றேன்றாரு. எப்படி பெற்றாரா? தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இரத்தத்தையே நமக்காக கொடுத்தவர். ஒரே பேரான குமாரனையே பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுக்காதிருப்பது எப்படி? அதனால தான் அவர் சொல்கிற ஆகார் என்னை காண்கிற தேவன் பேர் வைக்கிறார். இங்கே சாராள் ஆகார் தன்னுடைய வேலைக்காரியை ஆபிரகாமுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அவள் உடனே கருத்தரித்து விடுகிறாள். அவளுக்கு கொஞ்சம் பெருமை வந்துடுது. பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எப்போதுமே எதிர்த்து நிற்பார். இவர் நல்லா ஆண்டவரே எனக்கு கற்பத்துங்க நீ கொடுத்துறே உமக்கு சோத்திரன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே இருந்தானா பிரச்சனை இல்லை. சாராயே ரொம்ப அற்பமா என்றார். அப்படின்னா என்ன? ரொம்ப கேள்வி பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது. போ, நீ இத்தனை வருஷம் வாழ்ந்து நீ ஒரு குழந்தை கூட உனக்கு இல்லை பாரு, எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, உடனே கன்சீவ் ஆகிட்டேன். அது பெருமையாக சொல்கிறான். கற்பத்துங்க நீ கத்தர் கொடுக்குற பலனுங்கிறது ஆகாருக்கு தெரியாது. அதனால் பெருமையாக சொல்கிறான். அந்த வசனமெல்லாம் அவளுக்கு தெரியாது. வசனம் தெரிஞ்சால் விசனப்பட்டிருக்க மாட்டான். சரி, அங்கே ஆபிரகாம் உடனே ஆபிரகாம்கிட்ட சாராள் குற்றம் சாட்டுகிறாள். நான் கொடுத்த அந்த அடிமைப்பெண் என்னைய அற்பமா என்றா, என்னை மதிக்கிறது இல்லை, என்னை கேவலப்படுத்துகிறா, என்னை அவமானப்படுத்துகிறா, என்னை ஏசுகிறா, பேசுகிறா, என்னால் தாங்க முடியல. கர்த்தர் உனக்கும் எனக்கும் நியாயம் செய்வாராக நடுவுலேன்னு அவள் புருஷன்கிட்ட சொல்லும்போது உடனே ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? அந்த அடிமை பெண் உங்கரத்தில் இருக்காமா, நீ ஓய்ஸ்டப்படி செய்யுமான்ட்டார். உடனே இவள் கடினமாக நடத்த ஆரம்பிச்சிட்டா. பச்சை கொடி காட்டினோன்னு என்ன பண்ணிட்டா? கடினமாக நடத்த ஆரம்பிச்சிட்டா. உடனே அவள் தாங்க முடியல. ஆகார் ஒழுங்காக பேசாமல் கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு பேசாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அன்பாகவே இருந்திருக்கலாம். எப்பவும் போல் சாராள் தான் நமக்கு வாழ்வு கொடுத்தாள்னு அவள் அந்த நன்றி உள்ளவளாக இருந்தாடா. அப்படி சாராளை என்ன செய்ய மாட்டா? கோமா பேச மாட்டா, எரிச்சல் பட மாட்டா, அவமானப்படுத்த மாட்டா, குறை சொல்ல மாட்டா, குற்றம் சொல்ல மாட்டா. ஆனால் அவள் ஆண்டவருடைய அன்பை அறியலேன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணா? விரோதமாக எழும்புனா. அதனால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டா. அவள் வனாந்தரத்தில் என்ன செய்கிறாள்? சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, அங்கே ஒரு நீரூற்றுருக்கு. ஏன்னா கன்சுவா வேற இருக்கா, தண்ணி தாக எடுக்கும், பசிக்கும், எல்லாம் தான் செய்யும். சூர் என்கிற சூருக்கு போகிற வழின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அவளை தூதன் பார்க்குறாரு. ஆகாரே நீ எங்கேருந்து வருகிற? எங்கே போகிற? நீயே கன்சுவா இருக்க, எங்கே போகிற? இந்த வெயிலுக்குள்ளே, மலைக்குள்ளே, உச்சி வெயிலில் எங்கே நீ போகிற கேட்குறாரு. யாருக்காக தூதன் அனுப்பினார் ஆண்டவர்? அங்கே ஆண்டவர் வருகிறார். தூதனுங்கிற இடத்துல ஆண்டவர் வருகிறார். ஏன் ஆண்டவர் போனார்? ஆபிரகாம் நிமித்தம் போனார். ஏன்னா ஆகார்
வயிற்றில் வளருகிற வித்து ஆபிரகாமுக்குரியது. அதனால என்ன செய்கிறாரு, அவர் போய் விசாரிக்கிறார். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாதனால இந்த கஷ்டம், இந்த பிரச்சனை. அநேகர் சொல்லுவாங்க, என் மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கிறாதனால தான் இந்த ப்ராப்ளம். அவளும் கணவன் மனைவி ஒரே சாமியை கும்பிட்டா, ஒரே நல்லா ஜெபம் பண்ணால் எல்லாமே நடக்குமே அப்படின்னு நிறைய பேர் இப்படி தான் குற்றச்சாட்டுறாங்க. குற்றச்சாட்டாதீங்க. ஆபிரகாம் முகத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, ஆகாரை பார்க்கல. ஆபிரகாம் மொத்தம் ஆகாரை தேடி ஆண்டவர் வர்றாரு. எங்கே போகிற, எதுக்கு போகிற, நீ என்ன செய்யப்ப, நீ திரும்ப என்ன செய்ய, உன் நாச்சியார் அண்டைக்கு நீ போய் கையின் கீழே அடங்கிருங்கிறார். அவன் நான் ஓடி போகிறேன் நாச்சியாரை விட்டுன்னு சொல்லும்போது நீ அங்கேயே போய் அடங்கிருன்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் அவனை, உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை இஸ்மவேல் என்றால் கர்த்தர் கேட்டறினார் என்று அர்த்தமா. ஆகார் என்றால் பரதேசி என்ற அர்த்தம். அந்த பரதேசிக்கு பாருங்க, ஆண்டவர் சத்தத்தை கேட்டார், கண்டார். அந்த பரதேசியை பார்த்த தேவன் உங்களை என்னையும் அப்படி நாமம் தரிக்கப்பட்ட விலையேறப்பட்ட இடத்தினால கழுவி இயேசுவின் பிள்ளை என்று சொல்லுகிற நம்ம ஆண்டவர் காணாமல் இருப்பாரா? நம்ம கடந்து வந்து கொடுக்குற பாதையை பார்க்குறார். நம்ம இப்போ நாம் எந்த சிக்கலில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நமக்கு இருக்கிற இக்கட்டு என்ன, நமக்கு இருக்கிற தேவை என்ன, நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு வயது ஏறிக்கிட்டே போயிருக்கிறத அவர் அறிந்திருக்கிறார். திருமண காரியத்தை வாக்கிய பண்ணுவார். நல்ல ஒரு வேலை என் பிள்ளை கிடைக்கலையே, கிடைச்ச காசெல்லாம் குடிச்சிட்டு வர்றானே, இதெல்லாம் நீங்கள் இது ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறார். ஆண்டவர் இப்போ உங்கள் அருகில் நிற்கிறார். எங்கே போகிற, என்ன செய்கிறேன்னு கேட்குறார். ஆண்டவர் சந்திக்கிறார். ஆகார சந்தித்தவர் ஜெபிக்கிற உங்கள் நிமித்தம் உங்களை சந்திக்கிறார். ஜெபிக்கிறவங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். பாருங்க, நான் ஒரு குமாரனை கொடுக்க போகிறேன், இஸ்மவேல் பேர் வை, அவனை பெரிய ஜாதியாக்குவேன், அவனை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உங்கள் அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்டார். இஸ்மவேல் என்று நீ பேரிடுவாயே என்கிறார். அவன் எப்படி இருப்பான், துஷ்டனா இருப்பான், அவன் கை விரோதமாக இருக்கும், எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், அவன் சகோதரர் எல்லாரும் எதிராக குடியிருப்பார்கள். இப்படிலாம் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். அப்படியே நடக்குதா? இன்னைக்கு நடக்குது. அரபு நாடுகள் நம்ம பார்க்க முடியும். எண்ணெய் வளம், நீர் வளம் எல்லாம் அங்கேருந்தா வருது. அவனே ஆண்டவர் பெரிய கூட்டமாக மாற்றினாரு. உடனே அவள் என்ன சொல்கிறா, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வைத்தார். கர்த்தர் அவளை பார்த்தார், பேசினார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். தேவ வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் படுகிற கஷ்டத்தை அவர் பார்க்குறார். உங்கள் கடனை பார்க்குறார். வீடு கட்ட முடியாமல் தவிக்கிறத பார்க்குறார். ஜெபிக்க முடியாமல் கஷ்டப்படுறத பார்க்குறார். டபுள் டியூட்டி பார்க்குறீங்க வீட்டுக்காக, அதை ஆண்டவர் பார்க்குறார். நான் ஆண்டவருக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு போக முடியலையே, என் குடும்ப வறுமையினால் இப்படி பாடுபடுறேனே நினைக்கிறீங்க, அதை பார்க்குறார். உங்கள் சிறையிருப்பு ஆண்டவர் மாற்றுகிறார். உங்களை காண்கிற தேவன் மகாயிரோயே, என்னை காண்கிறவரே. உங்கள் பிரச்சனையை அவர் பார்க்காமலாம் இல்லை. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, இருதயத்தை உண்டாக்கினவர் உணராது இருப்பாரா? பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். அவருடைய நேரம்னு ஒன்று இருக்குது. சரியான நேரத்தில் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஒரு சகோதரர் இப்படி சொன்னார், எப்போ வாக்குத்தத்தம் பண்ணிட்டு உண்மையில் உனக்கு நிச்சயம் மேரேஜ் முடியும், எப்போ முடிவார், வயசாகவிட்டா, தாத்தாவாக விட்டா, 29 வயசு. அந்த தம்பி புலம்புது. நிச்சயம் உனக்கு ஏற்ற துணையை வச்சிருக்காருப்பா, கிடைக்கும் எல்லாவற்றையும். அதன் காலத்தில் ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னவர் உண்மையுள்ளவர், செய்வார். காத்துரு, பொறுத்துரு, அமர்ந்துரு, அப்புறம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. எந்த ஊர்லேருந்து வருது, நான் குறிய சொல்கிறேன், எந்த ஊரில் எப்போ நடக்கும், இதெல்லாம் ஆண்டவருக்கு தான்ப்பா தெரியும். காலங்கள் அவர் கருத்தில் வைத்திருக்கிறார். எங்கேருந்து வரும்னு அவருக்கு நன்றாகவே தெரியும். நம்ம வேலை வசனத்தை பிடித்து கொண்டு அப்படியே அமர்ந்திருக்கிற வேலை. கிரியை செய்கிறது கர்த்தர். இந்த ஆகார கண்டவர் உங்களை பார்க்கிறார். அவர் கண்ணீரை துடைத்தவர், வனாந்தரத்தை செழிக்க பண்ணினார். அவர் வனாந்தர வாழ்வு செழிப்பாய் மாறினது. உங்களுடைய வனாந்தர வாழ்வு கண்டிப்பாக செழிப்பாக மாறும். கற்பாறை இந்த நீரூற்றை உண்டாக்குறவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீரூற்றை காமிக்கிறார். கர்த்தர் தொடுகிறார். உங்களை காண்கிறவர் உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து, பாடுகளிலிருந்து, வேதனையிலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, ஜெபிக்க முடியாத ப்ராப்ளத்திலிருந்து, சர்ச்சைக்கு போக முடியாத ப்ராப்ளத்தில் உங்களை விடுதலை பண்ணுகிறார். உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒளிவு மர கன்றை போல் நீங்கள் மாறப்போறீங்க. அல்லேலூயா. விருட்சம் போல் நீங்கள் மாறப்போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே உங்களை காண்கிறவராக இருக்கிற, உங்களை ஆசீர்வதிக்க ஒரு நேரம் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. உங்களை பழுகி பெருகு பண்ண ஒரு நேரம் வைத்திருக்கிறார். நிச்சய ஆகாருக்கு வந்த நேரம் உங்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? காண்கிற தேவனாக இருக்கிறார். சரி, ரெண்டாவதாக யாத்திராகமம் புத்தகம் 3:7 அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் சனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆலோட்டின் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபிசியருமா இருக்கிற அந்த பாலுந்தேன்னு ஓடுகிற விசாலமுள்ள தேசத்துக்கு நான் கொண்டு வரேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு ஒரு விசாலமுள்ள ஒரு ஆசிரிக்கப்பட்ட நாட்கள் உண்டு. நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிற நாட்கள் உண்டு. காலம் வருகிறது, அது இப்பொழுதே வருகிறது. இன்றைய ரட்சினால் இதுவே அணுக்கிற காலம். உங்களுடைய உபத்திரத்தை பார்க்குறா. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட உபத்திரவங்களை, பாடுகளை, வேதனைகளை, கஷ்டங்களை, கூலி கம்மி, சம்பளம் கம்மி, ஆனால் வேலை அதிகம். ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் அதிலிருந்து உங்களை விடுதலை கொடுக்கிறார். ஏன்னா அவங்க காண்கிற தேவனாக இருக்கிறார். அநியாயமாக கூலி கொடுக்குறாங்க. ஆண்டவர் உங்களை அதே இதில் மேனேஜராக மாற்ற போகிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் கையிலிருந்து விடுதலை கொடுத்தவர், பார்வோன் கையிலிருந்து விடுதலை கொடுத்தவர், பாலுந்தேன்னு ஓடுகிற 7 ஜாதிகள் வாழ்ந்த அந்த கானானுக்கு கர்த்தர் கொண்டு வந்தவர். உங்களுக்கு ஒரு கானானை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பரம கானானை வைத்திருக்கிறார். இம்மையில் நல்ல ஒரு செழிப்பை வச்சிருக்கிறார். செழிப்புள்ள காலங்களை வைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஐயோ, என்னை யார் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, பெற்ற தாய் கண்டுக்கல, பெற்ற பிள்ளை கண்டுக்கல, கூட பிறந்த சௌரர் கண்டுக்கல, என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுக்கல, இப்படி இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் விடுதலையாக்கினா மெய்யான விடுதலை. அவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்க பெருக பண்ணுவார். நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீங்க. உங்கள் எல்லையை விரிவாக்க போகிறார். சின்னவன் 1000 சிறிவன் பலத்தஜாரிவா மாறப்போகிறார். உங்களை காண்கிற தேவனாக இருக்கிற நீங்கள் ஒடுக்கப்படுகிறத, நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறத, தலை குனிஞ்சு வெக்கமாக நிற்கிற இடத்துலையே உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்களை காண்கிற தேவனாக இருக்க, உங்களை உயர்த்துவதற்கு என்று, உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு என்று ஒரு நேரத்தை காலத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட உபத்திரவத்தை, பாடுகளை, கூக்குரலை பார்த்து இறங்கி வந்து செழிப்புள்ள அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து அவங்கள பழுகி பெருக பண்ணினாரே, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களுடைய பிரச்சனை இன்றையோடு முடியுது. உங்களுடைய சிறுமை, அல்லேலூயா, அதிக உங்களை இல்லாத பொருளாது சொல்லி உங்கள் வறுமையை பார்த்து உங்களை ரொம்ப என்ன பண்ணுறாங்க, உங்களை அப்படியே கொடுமைப்படுத்துகிறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க. கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுதலை கொடுக்கிறார். உங்களை ஒரு எஜமாட்டியாக மாற்ற போகிறார். உங்களை ஒரு முதலாளியை மாற்ற போகிறார். உங்களை பெரிய ஆபீசராக மாற்ற போகிறார். பெரிய ஊழியக்காரனாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. ஒரு குழந்தைக்கு ஏங்குறீங்களா, அழுகிறீங்களா, தவிக்கிறீங்களா, புரள்றீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுக்க போகிறார். நிச்சயம் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஐயோ, இத்தனை வருஷம் சின்ன பிள்ளையிலேயே நிறைய பேர் வருந்துறீங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டாங்க. கர்த்தர் குழந்தையில தருவார், நிச்சயம் தருவார். ஏன்னா உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். அநேகர் சொல்கிறத கேட்குது உங்கள் காது. அவங்களுக்கெல்லாம் இப்போ தான் கல்யாணம், அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு. ஏன்னா கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. கவலைப்படாதீங்க. வேண்டாங்க, கர்த்தர் தருவார். உங்களை சிறுமை ஆண்டவர் பார்க்குறார். நிச்சயம் உங்களை காண்கிற தேவன் அந்த இக்கட்டிலிருந்து விடுதலையை தருவார். அடுத்து, பாவம் செய்கிறவங்களை ஆண்டவர் காண்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி அவங்கள மீட்டு கொள்ளுகிறார். லூக்கா 7:48 அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். சீமோன் பேதுரு வீட்டில் இயேசு விருந்துக்கு போயிருக்கிறார். அங்கே பரிமள தைலம், விலையுள்ள பரிமள தைலத்தோடு ஒரு பாவியான ஸ்திரீ வந்து என்ன செய்கிறார், அந்த தைலத்தை அப்படியே ஒரு பாதபடியில் ஊற்றுகிறார். கண்ணீரினால் நனைக்கிறார், பாதத்தை தலைமுடியினால் தொடைக்கிறார். ஆனால் அந்த சீமோன் சொல்கிறாரு, அந்த சீமோன் வீடு, அந்த சீமோன் சொல்கிறாரு, இவ எப்படிப்பட்டவா, இவ வேசி, அனைவருடைய வாழ்க்கையை கெடுத்தவா, இவ பாவி, இவ போய் முத்தம் செய்கிறா, பரிமள தைலத்தை ஊத்துறா, தலைமுடியினால் தொடைக்கிறா, கண்ணீர் வடிக்கிறா. அதை எப்படி இவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். சீமோனே, நான் உன்கிட்ட ஒரு காரியம் சொல்லணுப்பா. நீ வீட்டுக்கு வந்த, நீ எனக்கு தண்ணி கொடுக்கல, நீ தலைக்கு என்ன கொடுக்கல, நீ என் பாதத்தை முத்தம் செய்யலை சொல்லிட்டார் ஆண்டவர். இவா வந்ததுலேருந்து கண்ணீர் வடிக்கிறா. எதுக்கு கண்ணீர் வடிச்சா? என் பாவத்தை விட முடியாமல் தவிக்கிறா. உங்களுக்கு அப்படி பாவத்தை விட முடியாமல் ஒரு வேளை தவித்து கொண்டு இருக்கலாம். இது தெரியும், இந்த ஆண்டவர் பிடிக்காத இந்த காரியம் தெரியும். அந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம்.
செய்த காரியத்தை செய்து அநேக அடிகள் அடிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அதை காண்கிறார். அன்றைக்கு அந்த பாவியான ஸ்திரியை பார்த்தார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இந்த பாவத்தை விட முடியாமல் அவள் இயேசு பாதவடியில் வந்து விழுந்தார். நீங்களும் கூட ஐயோ இதை எனக்கு செய்ய முடியாமல் இருக்க முடியல, என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, சருமண்ணாமல் இருக்க முடியல, என்னால் சீட்டாட முடியாமல் இருக்கலை, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தாமல் என்னால் இருக்க முடியலை, ஏதாவது சினிமா பார்க்காம என்னால் இருக்க முடியல, இப்படி இருக்கீங்களா? ஆண்டவர் பார்த்துட்டு விழுங்க. உங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். இனி பாவம் செய்யாதே, சமாதானத்துடைய போ என்று சொன்னவர் உங்கள் பாவத்தை பார்த்து பாவத்திலிருந்து உங்களை விடுதலை கொடுத்து உங்களை பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக மாற்றுவதற்கு அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை அடுத்தபடியாக எஸ்தரை பார்க்குறார் ஆண்டவர். நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி அள்ளும்பகல் உவாசி ஜெபிக்கிறார். அதை காண்கிறார். காட்டு 127 நாட்டில் உள்ள எல்லா யூத ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். அவருடைய 3 நாள் உபவாசமாக யூத ஜனங்களையெல்லாம் பாதுகாத்தார். இந்த தேசத்தில் உலகத்தில் அத்தனை ஜனங்களையும் ஆண்டவர் விடுவிக்க வேண்டுமானால், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டுமானால், சுவிச்சமான வாழ்வு அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமானால், நீங்கள் நானும் நம்மை வெறுத்து உபவாசித்து ஜெபிக்கும் போது அதை பார்த்து ஆண்டவர் ஜனங்களை தருவார். என்னை கேளும், அப்பொழுது ஜாதியில் உனக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லையை உனக்கு சொந்தமாகவும் தருவேன். தலையை தாழ்த்தி ஜெபணும். பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க, கடந்து வருகிற எல்லா சூழ்நிலையும் பார்க்குறீங்க ஆண்டவரே. ராக தீகாலாபர ஆகாரின் கண்ணீரை கண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை பார்த்தவர். அல்லேலூயா. ஒரு பாவத்தை விட முடியாமல் தத்தளித்த அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர். அல்லேலூயா. எஸ்தருடைய உபவாசத்தை பார்த்து யூத குலத்துக்கே விடுதலையை கொடுத்தவர். ஆண்டவரே தாப்பனே, இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன வியாதி இருக்கோ, என்ன பலவீனம் இருக்கோ, என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்னென்ன இக்கட்டுகள் சோதனைகள் பிசாசின் உபத்திரவங்கள் இருக்கோ, அதை பார்க்கிற தேவனா இருக்கிறீர். அவையிலிருந்து இப்போது நசனா இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. பாபா ராபா தீகா பாபா லாபா ராபா. திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை காண்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துமஸ்க்குள்ள திருமணம் முடிவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9434393050. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.